மதிமுக பொதுச் செயலர் வைகோ தலைமையில் நடைபெற்ற 11வது சமத்துவ நடைபயணம் இன்று மாலை மதுரையில் நிறைவடைகிறது. அவரது நடைபயணத்தின் பின்னணியை விரிவாக பார்க்கலாம். மதிமுக பொதுச் செயலர் வைகோ தலைமையில் திருச்சியில் ஜனவரி 2ஆம் தேதி தொடங்கிய சமத்துவ நடைபயணம் 174 கிலோமீட்டர் தூரத்தை கிராம உள்வட்ட சாலைகள் வழியாக கடந்து வந்துள்ளது. இந்த நடைபயணம் தமிழக அரசியல் வரலாற்றில் வைகோ தொடர்ந்து முன்னெடுத்து வரும் சமூக நீதி அரசியலின் புதிய கட்டமாக பார்க்கப்படுகிறது. மத நல்லிணக்கம், இளைஞர்களை போதை பழக்கத்திலிருந்து மீட்பது, சமூக ஒற்றுமையை வலுப்படுத்துவது உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து சமத்துவ நடைபயணம் தொடங்கப்பட்டது. திருச்சி தென்னூர் அண்ணாநகர் உழவர் சந்தை அருகே நடைபெற்ற தொடக்க விழாவில் முதல்வர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து நடைபயணத்தை தொடக்கி வைத்தார். திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் மதுரை மாவட்டங்களின் கிராமப்புற சாலைகள் வழியாக 11 நாட்கள் பயணித்த வைகோ நாள்தோறும் கிராமங்களில் பொதுமக்களை சந்தித்து உரையாடினார். வைகோவின் மகன் துரை வைகோவும் முழு நடைபயணத்திலும் உடன் நடந்தார். சமத்துவ நடைபயணம் வைகோ கடந்த 4 தசாப்தங்களாக முன்னெடுத்து வரும் நடைபயண அரசியலின் தொடர்ச்சியாகும். 1986ஆம் ஆண்டில் மகர நெடுங்குழைநாதர் கோவில் நகை கொள்ளை விவகாரத்தில் தென் திருப்பேரை முதல் திருநெல்வேலி வரை நடந்த முதல் நடைபயணம் தொடங்கி காவிரி நீர் உரிமை, ஸ்டெர்லைட் நச்சு ஆலை, முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பு, முழு மதுவிலக்கு, நியூட்ரினோ திட்டத்துக்கு எதிர்ப்பு உள்ளிட்ட பல முக்கிய சமூக அரசியல் பிரச்சினைகளுக்காக வைகோ 10 நடைபயணங்களை நடத்தியுள்ளார். தற்போதைய சமத்துவ நடைபயணம் அந்த வரிசையில் 11வது நடைபயணமாகிறது. 82 வயதிலும் இடைவிடாது நடைபயணம் மேற்கொள்வதன் மூலம் வைகோ தனது அரசியல் இருப்பையும் சமூக நீதி அரசியலையும் மீண்டும் பொது கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார்.